பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பொன்னி சாப்பிடாம அவங்களுடைய ரூம்லையே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இந்த பொன்னி மட்டும் ரூம்லேயே இருக்காளேன்னு சொல்லி சந்திரசேகரும் பொன்னியை சாப்பிட்றதுக்காக கூப்பிட போகிறாங்க. ஆனால் தான் சாப்பிட விருப்பப்படலைன்னு சொல்லி அங்கேருந்து சந்திரசேகரை அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்ருக்க பவானியும், என்னப்பா நீங்கள் அந்த பொன்னியை போய் சாப்பிட கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாளான்னு கேட்க, ஆமாம், பொன்னி இங்கே வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த வீட்டில் அவளுக்கு சாப்பிட பிடிக்கலையாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த பொன்னிக்கு மரியாதை கொடுத்து சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டா அந்த திமிர் பிடிச்ச பொன்னி பார்த்தீங்களா வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இவ சாப்பிடலைன்னா நாம் யாரும் சாப்பிட மாட்டோமா என்ன? அவள் சாப்பிடாம அந்த ரூம்லேயே இருக்கட்டும்பா, ஏதோ உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பவானி. அதுக்குடனே சந்திரசேகரும், பவானி இப்படியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு. இங்கே உன் பொண்ணு சிவானியை கூட நீ பொன்னிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசும்போது பொன்னி மனசு மாதிரி எப்படி எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகுவா? இல்லை எப்படி தான் இந்த வீட்டில் சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணும்? இனி பொன்னியை பற்றி யாருமே பேசாதீங்க, என் மருமகளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அவள் உண்மையை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சக்தியும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. பொன்னி ரூமில் வந்து தங்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இப்போ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியே பொன்னிக்கு பேசி புரிய வச்சு சாப்பாடை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போக, இங்கே சக்தியை பார்த்த பொன்னி ரொம்ப கோவமாக, இங்கேருந்து இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிருங்க, அப்புறம் நான் ஏதாவது பேசிட்டேன்னா மறுபடியும் நீங்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல, இங்கே சக்திக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொன்னியை எப்படி சமாதானப்படுத்துறது, மறுபடியும் எப்படி பொன்னிக்கிட்ட நம்ம எப்பயும் போல் சந்தோஷமாக பேசுறது, பொன்னி இப்படி மனசு மாறவே மாட்டிக்கிறாளே, என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காளேன்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இருக்காரு சக்தி. இப்படி வீட்டில் உள்ள சந்திரசேகராக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், பொன்னிக்கிட்ட போய் பேச போனாலும் பொன்னி பேச மறுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எதையும் சாப்பிட மாட்டேன், இந்த ரூம்லேயே தான் இருப்பேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறத பார்த்து பிரீத்திக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பொன்னி இப்படியே அடம்பிடிச்சிக்கிட்டு சக்தி கிட்ட பேசாமல் இருந்தால் அதுவே போதும். சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னியை விட்டு பிரிஞ்சு என் பக்கம் திரும்ப வைக்க இதுதான் சரியான சமயம். பொன்னியும் சக்தியும் ஒன்று சேரவே கூடாது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே சக்தி கூட நான் தான் ஒன்று சேர்ந்து வாழணும். இந்த பொன்னி இருந்த இடத்துல இனி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சந்திரசேகர் சக்தி கிட்ட, பொன்னி சாப்பிடலைன்னு நீயும் பசியாக எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாமல் இருப்ப, நீ வா சக்தி சாப்பிடலான்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப வேதனையில் இருந்த சக்தியும், எனக்கும் பசிக்கலப்பா, சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே மாடியில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே கீழே சாப்பிட்டுட்டு இருக்க ஜெயாவும் பிரீத்திக்கிட்ட, உங்கள் மாமா தான் இந்த பொன்னியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வர வர சக்தியும் இந்த பொன்னி பேச்சை கேட்டுக்கிட்டு பொன்னி சொல்கிறது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு பொன்னிக்காக அவனும் இப்படி சாப்பிடாம இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிரீத்தி நினைக்கிறாங்க இதுதான் சரியான சமயம். இப்போ பொன்னியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க சக்தி கிட்ட ஆறுதலாக போய் பேசுகிற மாதிரி பேசி அவன் மனசை மாற்றி மறுபடியும் நான் சக்தி கூட ஒன்று சேரணும், அதுக்கு இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு சக்தியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே சக்தி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே போன பிரீத்தி, என்ன சக்தி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ஆனால் அந்த பொன்னி உன்னை பற்றி நினைக்காம உங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லி எப்படி ஒதுங்கி இருக்கான்னு பார்த்தல, அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு ஆதாரத்தோடு நான் நிரூபிச்சிருக்கேன். அப்படியுமா நீ நான் காமிச்ச ஆதாரத்தெல்லாம் நம்பாமல் இன்னும் அந்த பொன்னியை நம்பிட்டுருக்க, அவளால் கண்டிப்பாக எந்த உண்மையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, அவள் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் வீடியோ ஆதாரத்தை காமிச்சு பொன்னி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு நான் தான் நிரூபிச்சிட்டேன்ல. இவன் ஏதோ இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாமல் தான் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம். இந்த பொன்னி இருக்கிற இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா நீயும் நானும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். இப்போ இந்த வீட்டில் நாம் 2 பேரும் எவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த பொன்னி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொன்னி வேண்டான்னு ஒரு முடிவெடுத்துட்டு நீ ஏன் என்னை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான் சக்தி. உன்னை மறக்கவும் முடியாமல் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகவும் முடியாமல் நான் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பொன்னி மாதிரி ஒரு ஆள் உன் வாழ்க்கைக்குள்ளே வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொன்னியை மறந்துட்டு பேசாமல் நாம் 2 பேரும் பழையபடி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அதே வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் சக்தி அப்படின்னு இங்கே பிரீத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தி இப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் இங்கே வந்து சக்திக்கு தெரியுது, அப்போ பொன்னி சொன்னது எல்லாமே சரிதான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையில் தான் இந்த பிரீத்தி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பிரீத்தி பேச பேச இங்கே சக்திக்கு ரொம்பவே கோபமாக வருது. பிரீத்தி போதும், நிப்பாட்டுறியா பிரீத்தி,
நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்கேன். பொன்னி மட்டும்தான் என் மனசில் இருக்கா. அப்படி இருக்கும்போது பொன்னி சாப்பிடாம இருந்தால் எனக்கு ஃபீல் ஆக தான் செய்யும். ஏன்னா பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு நான் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இப்போ பொன்னி என் கூட இருந்திருப்பா. பொன்னி கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, என் கல்யாணத்தை பொன்னியே விருப்பப்பட்டு நிப்பாட்டி இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நான் சந்தோஷம்தான் படுவேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இதை விட நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். ஆனால் பொன்னி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு சந்தோஷம்னு ஒன்றே வந்திருக்கு. அதனால் பொன்னி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக பொன்னிக்காக காத்துட்ருப்பேனே தவிர்த்து நீ இப்படி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்குன்னா அப்போ நீ திட்டம் போட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இதில் நீ ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வேற உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஏதோ பொன்னி தான் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு அவளை பற்றி என்கிட்ட இவ்வளோ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கியே, உனக்கு அப்படி பேச என்ன உரிமை இருக்குது? நம்மளுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்தில் நான் இருந்தப்ப என் பேரில் எந்த சொத்துமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு மனமேடையிலேருந்து எந்திரிச்ச நீ இப்படி பொன்னியை பற்றி பேச உனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. ஆனால் பொன்னி பணத்தை பற்றியோ இல்லை அந்த சொத்தை பற்றியோ ஆசைப்பட்டவளே கிடையாது. அப்படி அவள் ஆசைப்பட்டிருந்தா எங்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு அவள் இந்த வீட்டில் நல்லாவே வாழ்ந்திருக்கலாம். இப்போ அவள் இப்படி போய் ஸ்டோர் ரூமில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி பொன்னியை பற்றி ஏதாவது பேசுனேன்னு வையேன், அப்புறம் என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை நான் என்றைக்கும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்ப்பேன். நீ நினைக்கிற மாதிரி உன் கூட நான் என்னைக்கும் ஒன்று சேரவே மாட்டேன். நான் பொன்னியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பொன்னியை பற்றி என்கிட்ட தப்பு தப்பாக பேசினா நானும் பொன்னியும் ஒரேடியாக பிரிஞ்சிடுவோன்னு நினச்சி தானே இப்படி ஆறுதலாக பேச வர மாதிரி பேச வந்து பொன்னியை பற்றி தப்பு தப்பாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கல. நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்கவே நடக்காது பிரீத்தி. பொன்னி தான் என்னுடைய ஒய்ஃபே. அவளை தவிர்த்து வேறு யாரையும் நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி நினச்சா அது பெரிய தப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் என் மனைவி பொன்னியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எனக்கு நீ ஆறுதல் சொல்லவும் வேண்டாம், என் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையும் உனக்கு இருக்க வேண்டாம். கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சக்தி இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்காத பிரீத்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் எப்படியாவது சக்தியோட மனசை மாற்றி மறுபடியும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலான்னு நினச்சா இந்த சக்தி என்னவோ பொன்னி தான் ரொம்ப நல்லவன்னு, பொன்னி மட்டும்தான் என் மனைவின்னுட்டு மனசை மாற்றிக்காமல் இப்படி பொன்னிக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நாம் போட்ட திட்டம் எதுவுமே இந்த சக்தி கிட்ட பழிக்காத போலையே அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே பொன்னி அவங்களுக்காக அவங்களே தனியாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பிரீத்தி இங்கே ஜெயாவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா ஆண்டி, நீங்கள் என்னவோ இந்த பொன்னியை வீட்டை விட்டே வெளியில் போக சொன்னீங்க, ஆனால் அவங்க என்னவோ உண்மையை நிரூபிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னு வைங்க, அவங்க வீட்டிலையே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், ஏன்னா நான் சக்தியோட மனைவின்னு தன்னுடைய உரிமையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டி, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கே இந்த பொன்னியை வீட்டுக்குள்ளே விடாமல் ஒரேடியாக வெளியில் அனுப்பியிருந்தா நாம் எப்படி பொன்னியால் கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருந்திருக்காது. இங்கே சந்திரசேகர் மாமாவாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது ஆண்டி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெயாவும் இல்லை பிரீத்தி, நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இவ வழியிலேயே போனாதான் இந்த பொன்னியை ஈஸியாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும். எப்படியும் உண்மையை அவள் நிரூபிக்க போகிறதில்ல. சொன்ன நாளைக்குள்ளே அவள் உண்மையை நிரூபிக்கலைன்னா அப்புறம் வெளியில் போய் தானே ஆகணும். அப்புறமா இவளை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பொன்னியை பற்றியே. இங்கே ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்த சிவானி நம்மளை எல்லாரும் பொன்னியத்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொன்னியத்தை எவ்வளோ நல்லவங்க. நான் தூங்குற வரைக்கும் எனக்கு கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வாங்க. ஆனால் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், ஜெயா அம்மாவாக இருக்கட்டும், என்னை பொன்னியத்தை கூட பேசவே கூடாதுன்னு எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? பொன்னியத்தை கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலையே. அவங்க தான் எனக்கு எப்பயுமே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு நல்லா கதை சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பொன்னியத்தையே எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க? பொன்னியத்தையும் வீட்டில் உள்ள எல்லாராலையும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டுல இருக்காங்க. அதுவும் இங்கே சக்தி மாமாவோட ரூமில் இல்லாமல் தனியாக ஒரு ரூம்லலாம் இருக்காங்க. பொன்னியத்தையை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சிவானி. அதனால் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் பொன்னியை பார்க்கறதுக்காக சிவானி போகிறாங்க. இங்கே சிவானி வரதை பார்த்த உடனே பொன்னி சொல்கிறாங்க, சிவானி, ஏற்கனவே உங்கள் அம்மா திட்டினாங்கல்ல, நீ என்னை பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் மறுபடியும் எதுக்காக என்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்க அப்படின்னு பொன்னி அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு சிவானியும்,
என்ன புண்ணியத்தை பேசுகிறீங்க? வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை நம்பாமல் உங்களை பற்றி புரிஞ்சிக்காம நீங்கள் நல்ல மனசுள்ளவங்கன்னு தெரிஞ்சிக்காம உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல. எனக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியுமே. நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் காலையிலேயே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கண்ணெல்லாம் கலங்கியிருந்தது. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் அம்மா இனி பேசவே கூடாது பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வீட்டில் உள்ள யார் உங்ககிட்ட பேசலனாலும் பரவாயில்ல. அம்மாவுக்கும் இங்கே ஜெயா அம்மாவுக்கும் தெரியாமல் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அப்பப்போ பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி சந்தோஷமாக இங்கே பொண்ணுக்கிட்ட பேசிட்டு யாருக்குமே தெரியாமல் பவானியோட ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது பொண்ணு யோசிக்கிறாங்க, இங்கே ஷிவானி கூட என் மனசை புரிஞ்சிட்டு இருந்திருக்கா. நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு ஷிவானிக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் சக்தியும் என்னை சந்தேகப்பட்டுட்டாரு. வீட்டில் உள்ள யாருமே என்னை நம்பாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஷிவானியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி. வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சுந்தர் மட்டும் எதையோ பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. ஏன்னா அவருக்கு அப்பப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோன் வரும்போதெல்லாம் ரொம்பவே பயந்து போகிறாரு. ரொம்பவே பதட்டமாக இருக்கார் சுந்தர். இது எல்லாத்தையுமே பொன்னி கவனிக்கிறாங்க. என்னாச்சு, என்னை எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச சுந்தர் ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்காரே, இவருக்கு அப்படி என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் சுந்தர் வெளியில் போய் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு எத்தனை முறை சொல்கிறது, இப்படி நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணக்கூடாதுன்னுட்டு. இப்போ என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே சுந்தர் பேசுகிறது வேறு யார்கிட்டேயும் இல்லை. இங்கே பொன்னி பேரில் தான் தப்பு இருக்குன்னு சொல்ல வந்த அந்த நாடக ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட தான் இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி பணம் கேட்டுக்கிட்டே இருக்க போய் ரொம்பவே பதட்டமாக இருந்திருக்காரு சுந்தர். அங்கே நடிக்க வந்த அந்த ஆர்டிஸ்ட்டும் சுந்தர்கிட்ட, சார் இப்போ நாங்கள் அவசரமாக ஒரு பண தேவை இருக்குன்னு தான் சார் ஃபோன் பண்ணோம், நீங்கள் என்னவோ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்ன உடனே சுந்தர் ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. எத்தனை தடவைங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? ஏற்கனவே நீங்கள் வந்து இங்கே சொன்ன எல்லா விஷயத்துக்கும், நீங்கள் நடித்து கொடுத்த எல்லா விஷயத்துக்குமே நான் பணத்தை கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணால் நான் எதுக்காக தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டும், நாங்கள் கேட்குறப்பெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுக்கலன்னா அப்போ நாங்கள் உடனே அங்கே வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே பொய், அந்த பொன்னி தங்கச்சி மேலே எந்த தப்புமே இல்லை, இங்கே சுந்தர் சார் சொல்லி தான் நாங்கள் இப்படி நடித்தோம் அப்படின்றத வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுல்ல சார், அதனால தான் பணத்தை கேட்குறோம். ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லை மறுபடியும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க, எங்களை பொய் சொல்லி நடிக்க வச்சதும் நீங்கள் தான் அப்படின்ற உண்மையை நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்க ஃபோனில் பேசின உடனே சுந்தர் ரொம்பவே பதறி போயிடுறாரு. இவங்க என்ன நம்மக்கிட்டே எப்படி பேசுகிறாங்க, பணத்தை வேற கேட்டப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இப்போ மறுபடியும் பணத்தை கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சுந்தரும், நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க, இப்போ தான் அந்த பொண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு, ஏற்கனவே அந்த பொண்ணி உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா, இதில் நீங்கள் வேற பணத்தை கேட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையை நீங்கள் வந்து சொல்கிறதுக்காக தான் இத்தனை முறை நீங்கள் கேட்காமலே பணத்தெல்லாம் கொடுத்தனா, இப்படி அடிக்கடி பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, நான் தான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பொய் சொல்ல வச்சேன்ற உண்மை என்னாலேயே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த பணம் எல்லாமே வீணாக போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் அந்த பணத்தை எங்கே வாங்க வரணுன்ற விஷயத்தையும் நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அது வரைக்கும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவே கூடாது, புரியுதா இல்லையா? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வேறு மாதிரி செய்ய வேண்டியதாக போயிடும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே சுந்தர் வந்து பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே பொன்னி கேட்டுடுறாங்க. அப்போ தான் பொன்னிக்கு தெரிய வருது, ஓஹோ இந்த ஃபோன் வரும்போதெல்லாம் இவ்வளோ பதட்டமானதுக்கு இதுதான் காரணமா? அப்போ வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சுந்தர் தான். ஆனால் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக இந்த சுந்தர் என்னதான் செஞ்சு வச்சுருக்காரு, இதுக்கு வேற இந்த பிரீத்தி துணையாக வேற இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு சுந்தரை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்ததே இந்த சுந்தர் தான். பணத்தை வேற நிறையா கொடுத்துருக்காரு போல். இன்னும் மறுபடியும் பணத்தை கொடுக்கறதுக்காக சுந்தர் போவார்ல, சுந்தரை பின்தொடர்ந்து போகணும், இங்கே என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்ன அந்த ஆளுங்களை கண்டிப்பாக வந்து வசமாக மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொன்னியை வந்து ஒரு பிளான் போடுறாங்க. யாருக்குமே தெரியாமல் சுந்தர் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு எப்பயும் போல் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுந்தர் யோசிக்கிறாரு, பணத்தை நம்ம கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை, இந்த பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. இங்கே சந்திரசேகரும் சக்தியையும் தவிர்த்து வீட்டில் உள்ள மற்ற எல்லாருமே பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து தவற விட்டுறவே கூடாது, அதனால எப்படியாவது நம்ம பணத்தை கொடுத்து இவங்க வாயை அடைக்கணும், அப்போ தான் பொன்னி எந்த ஒரு உண்மையவும் கண்டுபிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போவான்
அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சுந்தரம் அந்த நடிக்க வந்தவங்க கேட்ட மாதிரியே பணத்தை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு இப்போ இவங்க யார் கண்ணிலையும் படாமல் அவங்க எங்கேயாவது மறைவாக எங்கேயாவது போய் இருக்கட்டும், ஆனால் இனிமேல் அவங்க பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் இங்கே வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே சுந்தரம் தன்னை பின்தொடர்ந்து யாரும் வரலல்ல, நான் எங்கே போகிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, யாரை பார்க்க போகிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. பொன்னிக்கு நல்லாவே தெரியுது சுந்தர் யாரை பார்க்க போகிறாங்க, எதுக்காக போகிறாருன்னுட்டு. உடனே பொன்னியும் ஒரு ஆட்டோவில் வந்து ஏறி அங்கே சுந்தர் எங்கே போகிறாரோ பின்தொடர்ந்து போகிறாங்க. இங்கே ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க, அந்த கார் எங்கே போய் நிற்கிதோ அதுக்கு கொஞ்சம் தள்ளியே நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இங்கே சுந்தர் ஓரமாக ஒரு ஹோட்டல் பக்கத்தில் நிற்கிறாரு. அங்கே நடிக்க வந்த அந்த 2 பேருமே இங்கே சுந்தர் வரதுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சுந்தர் இப்போ நம்ம பணத்தை கேட்ட உடனே எவ்வளோ பயந்துக்கிட்டு பணத்தை கொண்டு வராருன்னு பார்த்தல, அவர் மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது, நாம் போய் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நாம் கேட்டப்பெல்லாம் பணத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போன சுந்தரும் அங்கே நடிக்க வந்த அந்த 2 ஆளுங்களையும் பார்த்து ரொம்பவே திட்டுறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இஷ்டப்பட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி பணத்தெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, எத்தனை முறை உங்களுக்கு பணம் கொடுக்கணும், இப்போ கூட நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பேசின பேச்சுக்கு நான் அவ்வளோ பணம் கொடுத்தனே, அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் என்னை ஏமாத்துறான்னு பார்க்குறீங்களா, என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, என்னையே ஏமாற்றிட்டு நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே சுந்தரும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த 2 பேரும் சார் சார் இப்போ நாங்கள் பணத்தை கேட்டோமே, இதுக்கப்புறம் பணம்னு கேட்கவே மாட்டோம், உங்கள் பக்கமே வரமாட்டோம் சார், முதல்ல பணத்தை கொடுங்க, கொஞ்சம் அவசரம் சார், அதான் கேட்டோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே சுந்தரம் பணத்தை கொடுத்துட்டு இனிமேல் எனக்கு பணம் கேட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் பின்னாடியே போன பொன்னியும் இதுதான் சரியான சமயம், இந்த நடிக்க வந்த 2 பேரையும் சும்மா விடவே கூடாது, இவங்களால தான் இப்போ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு, தப்பே செய்யாத நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கேன், இவங்களால மட்டும்தான் உண்மையை நிரூபிக்க முடியும், நான் என்ன தான் போய் சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதும் இல்லை, பணத்தை வேற வச்சுருக்காங்க, இவங்கள கையும் களவுமா அப்படியே பிடிக்கணும், கொண்டு போய் அங்கே ஜெயா அத்தை முன்னாடியும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் நிப்பாட்டினா தான் இவங்க மூலமாக உண்மை வெளிவந்தால் மட்டும்தான் சுந்தர் மேலேயும் பிரீத்தி மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும், யாருடைய உதவியும் இல்லாமல் என்னை பற்றின நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லி இந்த உண்மைக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பேன்னு வேற நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்ச பொன்னியும் இங்கே சுந்தர் போனதாக இருக்கட்டும், அந்த 2 ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசினது, பணத்தை கொடுத்தது எல்லாத்தையுமே அங்கே தூரமாக நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் நான் உண்மையை சொல்லும்போது அவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஆதாரம்னு ஒன்று இருக்கணும், அப்போ தான் நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு உண்மையை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே சுந்தர் பேசின எல்லா விஷயமா இருக்கட்டும், பணம் கொடுத்தது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்காங்க பொன்னி. இன்னொரு பக்கம் பொன்னி அந்த ஆர்டிஸ்ட் 2 பேருமே அங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்க 2 பேரையுமே அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. என்ன இங்கே சுந்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பாக சொல்லிட்டு இங்கேருந்து போயிடலான்னு பார்க்குறீங்களா, நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா, நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, இந்த பணத்தை நீங்கள் அனுபவிக்கவும் முடியாது, அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும், இப்போவே நீங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னை பற்றின உண்மையை நீங்கள் சொல்லியே ஆகணும், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியே ஆகணும், நீங்கள் சொன்ன பொய்யால் எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், என் வீட்டுக்காரர்கிட்ட பேச முடியாமல் நான் ஒரு பக்கம் மனவேதனையில் இருக்கேன்னா என் வீட்டுக்காரரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே ஜெயா முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. இந்த 2 ஆர்டிஸ்ட்டும் அங்கே வீட்டுக்கு வந்து நிற்கிறத பார்த்து இங்கே பிரீத்தி சுந்தர்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணுக்கு சாட்சி சொல்ல வேற வந்திருக்காங்களான்னு சொல்லி இவங்க இங்கே வந்து முழிச்சிட்டு இருக்காங்க பிரீத்தியும் சுந்தரும். இங்கே பொன்னி அழுதுகிட்டே சந்திரசேகர் கிட்ட, மாமா இவங்க சொன்ன அந்த உண்மையை வச்சு தானே என் மேலே தப்பு இருக்குன்னு எல்லாருமே வந்து உறுதி செஞ்சீங்க, இப்போ இவங்கக்கிட்டேயே என்ன உண்மைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாமா, இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக சுந்தர் போனார், என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரிங்கன்னு கேட்க அங்கே வந்தவங்களும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பொண்ணு தான் இப்படி என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி எங்கள் ஜெயா அத்தை முன்னாடி நீங்கள் பொய் சொல்லணும்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கவும் இல்லை, எங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வழியை பார்த்துட்டு போனால் இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள்
நீங்கள் வந்து சொல்லலைன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு இங்கே பொன்னியை பற்றியே மறுபடியும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இதை கேட்ட பொன்னி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சுந்தரம், நான் தான் அப்போவே சொன்னேனே பொன்னியால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னுட்டு. இப்போ பார்த்தீங்களா அவளால் உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே இந்த ஆர்டிஸ்ட் 2 பேரையுமே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பொய் சொல்ல வைக்கிறா. இந்த பொன்னியவா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சுந்தர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்கே சக்தியும், என்ன பொன்னி இங்கே என்ன நடக்குது, நீ எதுக்காக இவங்களை இப்போ கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, இல்லைங்க இன்னைக்கு சுந்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா, இவங்க 2 பேர்கிட்டையும் ஃபோனில் பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையை மறைக்கிறதுக்காக நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லி பணமும் கொடுத்தாருங்க. அதுக்குண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் சுந்தர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இனி உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன், நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் அவ்வளவுதானே சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடானா அப்படியே மாற்றி பேசுகிறாங்கங்க. நான் தான் பொய் சொல்லி இவங்கள வர வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கங்க. இவங்கள நம்பவே நம்பாதீங்க, இவங்க இப்படி தான் செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வீடியோவை ஆதாரமாகவே எடுத்து வச்சுருக்கேன் சுந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. பொன்னி இப்படி சொல்வாங்கன்னு எதிர்பார்க்காத சுந்தர் ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. இங்கே உடனே பவானியும், என்ன தேவையில்லாமல் ஏதோ உண்மையை நிரூபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்காரரை பற்றியே நீ என்னவோ சந்தேகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பொன்னி, பவானி அக்கா கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க, பொறுமையாக இருங்க, என்ன ஏதுன்னுட்டு இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் என்கிட்ட பேசுங்க, அது வரைக்கும் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பொன்னி. அப்படி இந்த பொன்னி என்ன விஷயத்தை தான் சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் மொபைலில் அவங்க எடுத்து வச்ச வீடியோ ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காமிக்கிறாங்க. இங்கே சுந்தர் ஃபோன் பேசினதாக இருக்கட்டும், இந்த 2 பேரையும் போய் சந்தித்து பணத்தை கொடுத்தது, இனி நான் பொய் சொன்ன விஷயத்த நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, இனி எங்கள் வீட்டு பக்கமே நீங்கள் வரக்கூடாது, பொன்னி உங்களை தேடிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பொன்னி மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா உங்கள் மூலமாக உண்மை வெளியில் வந்துடும், நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து பொய் சொல்ல வச்சேன்ற உண்மை எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சுந்தர் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து வீடியோ ஆதாரமாக பொன்னி போட்டு காமிச்சதால் இங்கே எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு சுந்தர். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடிக்க வந்து அந்த 2 பேரும் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு இங்கே பொன்னி மூலமாக எல்லாத்துக்குமே தெரிய வருது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சக்தி ரொம்ப கோவமாக சுந்தர பலார்னு வைக்கிறாரு. என்னது இதெல்லாம், உங்களுக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தேன், ஆனால் என் பொண்டாட்டி மேலேயே நீங்கள் தேவையில்லாமல் பொய் சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. இதுக்கிடையில் இந்த பிரீத்தி வேற எல்லா விஷயத்துக்கும் காரணம் பொன்னிதான்னு சொல்லி என்ன பெரிய நாடகத்தெல்லாம் போட்டுட்ருக்கீங்க நீங்கள். ஒரு பக்கம் பிரீத்தினா இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த பொன்னி இங்கே இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு எங்கள் அம்மாவும் நீங்கள் பேசுனதெல்லாம் நம்பிக்கிட்டு அவளெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களாம்மா யார் மேலே தப்பு இருக்குன்னுட்டு. தப்பு யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் எடுத்த முடிவில் பொன்னி தாமா இப்போ எல்லா தப்பையும் தான் மேலே ஏற்றுக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறது. ஆனாலும் பொன்னி சொன்ன மாதிரியே என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிப்பேன்னு அவள் சொன்னான். அதே மாதிரி நிரூபிச்சிட்டா பார்த்தீங்களா. இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பே இல்லைன்னுட்டு. அதான் பிரீத்தி அப்போவே வீட்டை விட்டு வெளியில் போகிறான்னு சொன்னால நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணி அவளை வீட்டில் இருக்க வச்சிங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் பிரீத்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு காரணம் பொன்னி கிடையாது. உஷாவும் சுந்தரும் திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பிரீத்தியை கல்யாணம் பண்ணாமல் இருந்ததை பற்றி ஒரு நாளும் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு பொன்னி மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. நல்ல வேளை நான் இப்போ தான் யோசிக்கிறேன், பிரீத்தியே கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதனால் பொன்னி தான் என் மனைவி. இப்போவே பிரீத்தியவும் சுந்தரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கம்மா. எப்படி பொன்னி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சக்தி ரொம்ப கோபமாக ஜெயா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பொன்னி சந்திரசேகர் கிட்ட, பார்த்தீங்களா மாமா, நான் தான் சொன்னேனே நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. ஆனால் யாருமே நம்பாமல் இருந்தாங்க. ஏன் சக்தி கூட என்னை நம்பாமல் தான் இருந்தார். இப்போ தெரியுதா உண்மை என்னன்னுட்டு. என் மேலே தப்பே இல்லைன்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கேன். இனி யாராவது என்னை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயாவையும் பவானி பிரீத்தின்னு எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. பொன்னி இங்கே சுந்தரும் பிரீத்தின்னு நினைக்கிறாங்க, இந்த பொன்னி படிக்காதவனை பார்த்தா இப்படி ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சிட்டாலே இவன் முன்னாடி நின்று பேசக்கூட முடியாத அளவுக்கு நீ நம்மளை வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி பதில் பேச முடியாமல் ஜெயா, சுந்தர், பிரீத்தி, பவானின்னு எல்லாருமே இங்கே பொன்னி முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே பொன்னியோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து சக்தியும் சந்திரசேகரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பொன்னி தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் பொன்னி பேசுனதை பெருசாக எடுத்துக்காம சுந்தருக்கு
சுந்தருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பவானி இங்க பொன்னி காட்டின அந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமா உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இனி இந்த சுந்தர் கூட நான் வாழவே மாட்டேன். இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி இப்படி பொன்னியவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு திட்டத்தெல்லாம் போட்டிருக்க சுந்தர் என் வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்வாரு. இவரை நம்பவும் முடியாது. இனி இவர் கூட நான் வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தர் செஞ்ச இந்த செயலால இங்க பவானியும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ள யாருமே இனி சுந்தரை நம்ப போறதே இல்லை அப்படின்னு சந்திரசேகர் சொல்ல பொன்னியோட வாழ்க்கையை ஒன்னும் இல்லாம செஞ்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்த சுந்தர் இங்க பொன்னியால எல்லா உண்மையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாம இங்க பவானி இனி சுந்தர் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதால தலை குனிஞ்சுக்கிட்டு இனி எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியில போறாரு. தப்பு செஞ்ச சுந்தர் தலை குனிஞ்சிட்டு வெளியில போறாரு. இங்க தப்பே செய்யாத பொன்னி எல்லா உரிமையோடவும் இங்க சக்தி கூட வாழணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்காங்க. இங்க பொன்னியும் சக்தியை மன்னிச்சு நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பொன்னியும் சக்தியும் மறுபடியும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தாங்க முடியாத பிரீத்தி ரொம்ப கோவமா பொன்னியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க.